இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ ஏதா இப்படி இருக்க, அவளாவது சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சா அவளும் இப்படி கோச்சிக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்காளே. இந்த பிரச்சனை முடியட்டுமா, அதுக்கப்புறம் பேசலாம். இங்க பாரு, நீ அப்பப்போ அவகிட்ட மாப்பிள்ளைய பத்தி பேசிக்கிட்டே இரு, இல்லனா அவ பழைய மாதிரி மாறிட போறா. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லம்மா. இருந்தாலும் நான் பேசுறேன். இருக்கா? தேங்க்யூ. என்னக்கா, மாமா உன்னை அன்லிமிட்டடா லவ் பண்றாரு போல இருக்கு. எப்பவும் உன் நினைப்பாதான் இருப்பாரு போல. இல்ல எவையோ விக்கல் வருதுல்ல பாரு, தண்ணி குடிச்சு கூட இன்னும் நிக்கல. அந்த அளவுக்கு மாமா உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் நீ மாமாவுக்கு வீடியோ கால் பண்ணனு வெச்சுக்கோ, விக்கல் டக்குன்னு நின்னுடும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவங்க என்ன பாக்கலாம். என்ன என்ன மனசு மாத்த சொல்லி உனக்கு போன் பண்ணி டாஸ்க் கொடுத்தாரா? ஐயே சே, அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. பின்ன எதுக்கு நீ அவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? இல்லக்கா, உனக்கு விக்கல் வந்துச்சுல்ல, அதனாலதான். அது விக்கல் சும்மா வருது, அவரை நினைக்கிறதுனால ஒண்ணும் வரல. பாரு, இனிமே அவரை பத்தி தேவையில்லாம எதுவும் பேசாத. சரி நான் பேச மாட்டேன், நீயே பேசிக்கோ. அஞ்சலி, எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. மா நீ வேற சும்மா இருமா. இப்ப போய் பாரு, என்ன ஹால்ல திட்டினால ரூம்குள்ள போய் என்ன பண்றான்னு பாரு. என்ன பண்ணுவா? நீ வா வா, நான் காட்டுறேன், வா. என்ன நீங்க மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் உங்களை நினைக்கலையா? இல்ல, உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் இவ்வளவு சொல்லி நீங்க போயிருப்பீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? அப்படி என்ன உங்களுக்கு ஈகோ? ஹலோ மதுரைங்களா, பாத்தீங்களா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா உங்களை விட்டுட்டு இங்க இருக்கிறது. இவ்வளவுதாம்மா அக்காவுடைய குணம், எல்லாம் சரியாயிடும். சரிம்மா, நீ போ. அக்கா, இல்ல விக்கல் நின்னுடுச்சா? ஆமா, நின்னுடுச்சு. அப்படியா? சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். போயிட்டு வா. அக்கா, அப்புறம் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிற மாமாவை நான் கேட்டேன்னு சொல்லு. சரியா? கிளம்பு.